முத்துக்குமாருக்கு மூத்த முதல் நெருப்பு அன்பிற்கினிய தம்பி அப்துல் ரவுப் அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என்று இல்லாது என்னுடைய உயிராகவும் உணர்வாகவும் அடர்த்தியான நம்பிக்கையாகவும் என்னுடைய கனவாகவும் இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பேரன்பும் வணக்கம். ரவுப்பை நம்முடைய மாணவர் பாசறை குறியீடாக ஏந்தி பயணிக்கிறது. தமிழீழ மண்ணில் நமது மக்கள் தாக்கப்பட்டு வாழ்விடங்களை விட்டு வெளியேறுகிற நிலைமை வந்தபோது இன்னொரு தாய் நிலமான தமிழகத்திற்கு இடம்பெயர்ந்தார்கள். அந்த காலகட்டத்தில் அரியலூரிலே இருந்த ஏதிலிகள் முகாமிலே நம் உறவுகள் தங்க வைக்கப்பட்டிருந்தார். அப்போது நம்முடைய தாய் அப்துல் ரவுப்பினுடைய அம்மா, ஒரு இஸ்லாமிய தாய், ஒவ்வொரு வாரமும் அந்த மக்களுக்கு தன்னாலான உதவிகளை போய் அந்த முகாமிலே செய்து கொண்டிருந்தார். தாய் கூடவே சென்று வந்த மகன்தான் நம்முடைய ரவுப். இந்த மக்கள் படுகிற துயரத்தில் தோய்ந்து இளவயதிலிருந்தே அந்த உணர்வில் ஊறி வளர்ந்து வந்த அந்த சிறுவன் நம் இன மக்களை கொன்று குவிக்கிற சிங்களர்கள் இந்த நிலத்தில் விளையாட, கிரிக்கெட் மட்டைப்பந்து விளையாட வருகிறார்கள் என்கிற போது அதனால் அவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. என் மக்களை கொன்று குவித்து நாடற்றவர்களாக்கி இப்படி துன்பப்படுத்துகிற துயருறுத்துகிற இந்த சிங்களர்கள் என் தாய்நிலத்தில் வந்து விளையாடுவதா, இதை தடுப்பது எப்படி என்று சிந்தித்த அவன் அந்த மாணவ பருவத்தில் அவனே கைப்பட ஒரு துண்டறிக்கையை தன் கையிலாக எழுதி தயாரிக்கிறான். தயாரித்து கொண்டு அந்த அறிக்கையை கையில் பிடித்து கொண்டு நாட்டு மக்களின் கவனத்தை இதன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக தன் உடலிலே எரியெண்ணெயை கொட்டிக்கொண்டு வீதியிலே ஓடுகிறார். உடலிலே நெருப்பை வைத்த ரவு எந்த கையிலே துண்டறிக்கை ஏந்திருந்தானோ அந்த கையில் மட்டும் எண்ணெய் படாமல் பார்த்து கொண்டான். ஏனால் தான் எரிந்தாலும் இந்த அறிக்கை எரிந்து விடக்கூடாது என்று. அப்படி தன் உயிரையும் உடலையும் திரியாக்கி எரிந்து இன உணர்வு சூடேற்றியவன் தம்பி அப்துல் ரவுப்.
ஈழ தாயகத்திற்காக முதலில் எரிந்த மகன் அவன் என்பதால் தான் முத்துக்குமாருக்கு மூத்த நெருப்பு, முதல் நெருப்பு என்று அவனை நாம் போற்றுகிறோம். அவனை மறப்பது என்பது இறப்பதற்கு சமம். நாம் இறக்கவில்லை, அதனால் அவனை மறக்கவில்லை. அதனால்தான் அந்த மாணவர் பாசறை என் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் அவனை இதயத்தில் சுமக்க வேண்டும் என்பதற்காக அவனை குறியீடாக ஆக்கினோம். ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பதே அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வகுப்பறைகள் அறிவு கருவறைகளாக இல்லாது வர்த்தகரைகளாக மாறிவிட்ட சூழலில் நாம் தமிழர் கட்சி அரசியல் பொது மேடைகளை வகுப்பறைகளாக மாற்றி கற்பித்துக் கொண்டிருக்கிறது. மரங்களோடு பேசுகிறார்கள், மாட்டு ஆடோடு பேசுகிறார்கள், மலைகளோடு பேசுகிறார்கள், ஆறை பற்றி பேசுகிறார்கள், கடலை பற்றி பேசுகிறார்கள், தண்ணீரை பற்றி பேசுகிறார்கள். ஏன் பேசுகிறார்கள்? நாங்கள் மனிதர்கள், எங்களுக்கு அறிவு இருக்கிறது, அது இல்லாது நாங்கள் வாழ முடியாது என்ற தெளிவு இருக்கிறது, அதனால் பேசுகிறோம். மரத்திற்கு ஓட்டாயிருக்கிறது. சீமானும் அவன் பிள்ளைகளும் போய் மரத்தோட பேசிக்கிட்டு இருக்கிறார்கள். மரத்திடத்தில் எங்கள் ஓட்டு இல்லை, மரத்திடத்தில் எங்கள் உயிர் இருக்கிறது, அதனால் பேசிக்கிட்டு. நாளைய என் தமிழ் சமூகத்தை எழுச்சி மிகுந்த ஒரு புரட்சிகரமான தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, மாசேத்துன் எழுதாத வெள்ளை தாள்களை என்னிடத்தில் தாருங்கள். எல்லோரும் எழுதி எழுதி வைத்த தாள்களை எனக்கு தராதீர்கள். எழுதாத வெள்ளை தாள்களை எனக்கு தாருங்கள். ஏனென்றால் நான் ஆகச் சிறந்த ஒன்றை அந்த தாள்களில் எழுத வேண்டும் என்கிறார். அதனால்தான் என் அன்பு பிள்ளைகளே, உங்களை கூட்டி அமர வைத்து ஆகச் சிறந்த ஒன்றை எழுத வேண்டும் என்பதற்காக உங்கள் முன்னவன் உங்கள் முன்னால் நிற்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் மிகவும் பெருமைக்குரியவர்கள். காரணம், தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள். உலக மொழிகளின் தாய்மொழியின் பிள்ளைகள். உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனத்தின் பிள்ளைகள். உலகத்தில் எந்த இனத்திற்கும் கிடைக்காத ஆகச்சிறந்த தலைவனின் பிள்ளைகள் நாம். ஒரு மனிதனை நீங்கள் ஒரு அணிகலன் செய்கிற போது கொஞ்சம் அதை சேருங்கள், இதை சேருங்கள், இப்படி சேருங்கள் என்று சேர்த்து செய்வது போல ஒரு மனிதனை நிறைய அன்பு சேருங்கள், நிறைய பரிவு சேருங்கள், நிறைய கருணை சேருங்கள், நிறைய பாசம் சேருங்கள், நிறைய வீரம் சேருங்கள், சிறந்த ஒழுக்கத்தை அவனுக்கு கொடுங்கள் என்றெல்லாம் என்றெல்லாம் சொல்லி ஒரு மனிதனை படைத்தால் அவன் பிரபாகரன் என்ற பெருவடிவமான அந்த மகத்தான தலைவனின் மக்கள், பிள்ளைகள் நாம் என்கிற பெருமிதமும் திமிரும் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பொழுதுபோக்கு தளத்தில் உங்களுக்கான தலைவர்களை தேடிய பிள்ளைகள் அல்ல, போராட்ட களத்தில், போர் களத்தில் உங்களுக்கான தலைவர்களை தேடிய
காத்தடிக்கும் திசைகளெல்லாம் பறந்து போகிற பதர்கள் அல்ல நீங்கள். புயலே வீசினாலும் அதே இடத்தில் கிடக்கிற வீரியமிக்க விதைமணிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசிய அன்பு பிள்ளைகளை எல்லாம் பார்க்கிற போது பெருமையும் மிகுந்த நம்பிக்கையும் எனக்கு உருவாக. நம்முடைய தலைவன், என்னுடைய தலைவன் ஏதாவது செய்யணும், நீங்க ஏதாவது செய்யணும்ப்பா என்ற போது சரியாக 17 ஆண்டுகள் என் முன்னால் நீங்கள் எப்படி அமர்ந்திருப்பீர்களோ அப்படித்தான் நான் என் அண்ணன் முன்னாடியும் அமர்ந்திருந்தேன். நீங்களாவது கூட்டமாக 4-5 பேரோடு வந்து என்னை சந்திப்பீர்கள். நான் ஒரே ஆளாக முன்னாடி உட்கார்ந்திருந்தேன். இன்னைக்கு இருக்கிற சீமானா இருந்தால் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணா என்று சொல்லியிருப்பேன். அன்னைக்கு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏதாவது செய்யணும், எனக்கு ஒன்றும் புரியல, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு. செய்யணும், ஒரு வார்த்தை கேட்குற. ஒரு 5000 இளைஞர்களை திரட்டி நீங்க போராடிட முடியாதா? 5000 பேருக்குமா தமிழ்நாட்டுக்குள்ள சிறை இருக்கு என்று கேட்டார். அப்போ எனக்கு புரியல என்ன செய்யுது என்று. விழித்து கொண்டிருந்த அந்த சீமான் தான் இன்னைக்கு பல லட்சக்கணக்கான பிள்ளைகளை, மக்களை அந்த தலைவனின் கொள்கைக்காக, அந்த தலைவனின் தத்துவ கனவை நிறைவேற்றுவதற்காக தமிழர் நிலத்தில் கட்டி எழுப்புகிறார் என்றால் அவன் அதிகம் பேசுகிறவன் அல்ல. ஏனால் சொல்லுக்கு முன் செயலே சிறந்த சொல் என்ற தத்துவத்தை ஏற்ற தலைவன்.